அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ரம் என்பது இவ்வளோ காலம் உங்களை போட்டு ஒரு கொடன்னு குடஞ்சிருக்கும் சார். உடல் நலம் சரியில்லை, மனநலம் சரியில்லை, எதுவுமே எனக்கு சரி வர மாட்டேங்குது. ஏதோ நான் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன், இப்போலாம் எனக்கு ஒரு விரக்தி மனப்பான்மை தான் வருது சார். ஒன்றுமே புரியல சார் எனக்கு, நான் என்ன மாதிரியே இல்லை, இப்படிலாம் சொல்லிட்டு இருப்போம். என்னுடைய பிள்ளைகள் நிறைய அகென்ஸ்டாக பண்ணுறாங்க, பிள்ளைகள் லவ் மேரேஜ் பண்ணுறாங்க, பிள்ளை இன்னொரு கேஸ்டட் பிள்ளை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ சரியான முறையில் வேலை கிடைக்க மாட்டேங்குது, ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு முடிய மாட்டேங்குது. இறந்தவர்கள் தேதி நிறைய தனிஷ்டா பஞ்சமியில் வருது. அப்போ தோஷம் தரும் நட்சத்திரத்தில் என்னுடைய முன்னோர்கள் இறந்துருக்காங்க. இதுக்கெல்லாம் பரிகாரம் என்ன, விதி என்ன, ஏன் என் குடும்பம் இவ்வளவு கஷ்டமாக போகுது, ரொம்ப ரொம்ப பிரச்சனையை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ரம் முதல்ல உங்களை காபந்து பண்ணும் சார், ரிலீஸ் பண்ணி விடும் சார் உங்களை. ஆமாம், மன அழுத்தத்திலிருந்து உங்களை வெளிவரும். முதல்ல என்ன இனம் புரியாத மன அழுத்தம், ஆமாம் என்னன்னே தெரியாது, அதை வச்சு அவஸ்தைப்பட்டு கிடக்கிறத இதெல்லாம் வெளியில் கொண்டு வரும். உங்களை ஒரு ஃப்ரெஷ்ஷாக்கும், உங்களை பார்க்குறதுக்கே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறக்கூடிய இடத்துல நீங்கள் வருவீங்க. ஆமாம், தெளிவு கிடைக்கும் சார், ஞானம் கிடைக்கும் சார், அறிவு கிடைக்கும் சார், யோகம் கிடைக்க போகுது சார். உடல் சீராகும், மனம் சீராகும். இந்த ரெண்டு விஷயம் சீராயிட்டாலே அந்த மனிதன் சீராயிடுவான். அப்போ மனம் பாதிக்கப்படக்கூடாது, மனம் பாதித்தால் உடல் பாதிக்கப்படும், உடல் பாதித்தால் மனம். இது ரெண்டு விஷயத்தையும் கிளியர் பண்ணி கொடுப்பார் இந்த சனியினுடைய வக்ரம். முதல்ல இதை தெரிஞ்சுக்கோங்க. இரண்டாவது விஷயம், உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் இப்பொழுது பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த சனியினுடைய வக்ரத்தால். உங்களுடைய பிள்ளைகள் செல்வாக்காக இருப்பார்கள், பிள்ளைகள் செல்வாக்காக இருப்பார்கள், பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கருத்தரிக்காத இருக்கிறவங்களுக்கு கூட இப்பொழுது நல்ல செய்தி வரும். குழந்தை இல்லாத இருக்காங்க இல்லையா, புதுமண தம்பதிகள், குழந்தை 3 வருஷம் ஆகிடுச்சி, 5 வருஷம் ஆகிடுச்சி, 2 வருஷம் ஆகிடுச்சி, ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க வீட்டில். நம்ம சொல்கிறதுக்கு தயங்குறோம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வெளியில் போகிறதே சில ரொம்ப ரொம்ப தொந்தரவுகளாக மாறிடும். அப்படி இருக்கிறவங்களுக்கிடம் கருத்தரித்தல் நிகழ்வு குடும்பத்தில் கட்டாயம் உருவாகும். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக சொல்லலாம், இந்த விஷயத்தை கண்டிப்பாக சொல்லலாம். ஆமாம், பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும், படிப்பு நல்லாயிருக்கும், பிள்ளைகளுக்கு திருமணம் நல்ல முறையில் நடக்கும். அப்போ ஏதாவது ஒரு ஆலய திருப்பணிக்கு உங்களுடைய உதவிகள் இருக்கும். காதல் வெற்றி பெறும் சார், இதை தான் சார் முக்கியமாக சொல்லணும். எண்ணங்கள் ஈடேறும். அப்போ என்ன பண்ணும், காதல் வெற்றி அடைஞ்சாலும் என்ன பண்ணும், மனதிற்கேற்ற கணவன் மனசுக்கேற்ற மனைவி வருவாள் அப்படின்னு சொல்லலாம். நட்பு வட்டாரங்கள் நல்லதை செய்யும், நட்பு வட்டாரங்கள் நல்லது செய்யும், பார்ட்னர்ஷிப் நல்லது செய்யும். அப்போ விவசாயம் நல்லது செய்யும். அப்போ எவ்வளோ விஷயங்கள், தன்னுடைய முன்னோர்களுடைய ஆசி பரிபூரணமாக உங்களுக்கு இப்போ கிடைக்கும். மூதாதையனுடைய ஆசி. ஒரு ஜாதகத்தில் 5ஆம் பாவகம் கெட்டு போச்சு, 5ஆம் பாவத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலே அந்த குடும்பம் பல போராட்டங்களை சந்திக்கும். விதிமீறிய திருமணம் நடக்கும், கலப்பு திருமணம் நடக்கும், விதவைகள் அந்த குடும்பத்தில் இருப்பாங்க, கணவன் சரியாக இருக்க மாட்டான், மனைவி சரியாக இருக்க மாட்டான். இது மாதிரி நிறைய பல பிரச்சனைகள் ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம் சரியில்லைனாலே பிரச்சனை நடக்கும். நம்மளுக்கு என்ன எதுன்னே புரியாது, நம்ம மாட்டும் ஓடின்னு இருப்போம். நான் நல்லது தான் செய்கிறேன்றேன், இப்படி தான் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது. எவ்வளோ பேர் புலம்பின்னு இருப்பாள். ஆனால் என்ன விதி என்ன பரிகாரன்ற ரிஃப்ளெக்ட் அவளுக்கு தெரியாது, ரொம்ப சிரமத்தில் மாட்டிக்குவாள். பட் அந்த ஜாதகத்தினுடைய அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு காரியகர்த்தாவாக இப்போது உங்களுக்கு சனி பகவான் செயல்படுறார். இந்த சனியினுடைய வக்ரம் செயல்படுது. ஆமாம், அபரீத வளர்ச்சி தரும், செல்வாக்கை உயர்த்தி தருவார். ரைட், இந்த சனி பகவான் எங்கே சார் பிரச்சனை கொடுக்குறார், நான் என்ன பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கொஷின் வரணும் இல்லையா? கண்டிப்பாக உயிர் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். விபத்துக்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறார். ஆயுள் குறைபாடை தருகிறார். ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு இதயம் வலிக்கிற மாதிரி இருக்குது, அப்போ நுரையீரல் பிரச்சனை, ஏற்கனவே கிட்னி பிரச்சனை, வயிறு சார்ந்த பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதற்குண்டான மருந்து மாத்திரைகள் ஆலோசனைகள் எல்லாமே சரிவர பார்த்து கொள்ள வேண்டும்.
ஏதாவது ஒரு அசிங்கத்தை கொடுப்பார், அவமானங்களை கொடுப்பார், வழக்குகளை கொடுப்பார், ஆக்சிடெண்ட்டை கொடுப்பார், ஆப்ரேஷனை கொடுப்பார். ஆமாம், இதெல்லாம் கொடுப்பாங்க இப்போ கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய காலங்கள் அந்த மாதிரி. பிறப்புறுப்பில் பிரச்சனையை கொடுப்பார், இதெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ கவனமாக இருக்க வேண்டிய இடம் என்ன அப்படின்னா, சண்டை சச்சரவுகள். நம்ம வேலையை பார்த்துட்டு போயிருந்தா கூட, ஏதாவது ஒரு பஞ்சாயத்தில் உள்ளே போய் சமாதானம் பேசுகிறதுக்கு போயிருந்தா கூட நம்மளை கூட்டு ஒரு வழக்கில் ஒன்று சேர்த்துருவாங்க. ஆமாம், வாகன விபத்துக்கள். ஆமாம், நம்மாடும் போயிட்டு இருந்தோம் சார், ஒரு காளை மாடு அதோ வந்து முட்டிடுச்சு சார். அதாவது நமக்கு தெரிஞ்சு நடக்குதோ தெரியாமல் நடக்குதோ, காலம் அதை நடத்தி கொடுக்கும்ன்றது தான் உண்மையான கருத்து. அதை நாம் அனுபவித்தே தீர வேண்டும் சார். நிறைய பேர் நிறைய பரிகாரம் பண்ணிட்டுருக்கா. இந்த பரிகாரங்கள்லாம் வேலை செய்யுதா, வேலை செய்யலையா, எப்படி வேலை செய்யும், எப்போ வேலை செய்யும்? அப்போ ஜாதகத்தில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகணுன்றது ஒரு விதி இருந்தால் அதை மாற்ற முடியுமா? எவ்வளோ பேர் கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ இதெல்லாம் எப்படி சார் மாற்றம் அடையணும்? மனிதன் பிறப்பு என்பது இருக்கும் பொழுதே இறப்பு என்பது தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அப்போ மரணம் நெருங்காத வரை ஏன் அந்த மனிதன் அவனை காத்து கொண்டே இருக்கிறான்? இதுக்கெல்லாம் பல கேள்விகள் விடை தெரியாத வண்ணம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதில் மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் தன்னுடைய வாழ்நாள் வரையில் தன்னுடைய மனிதன் ஒரு நல்ல இடத்துல நம்ம போகணுன்றதை அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கான். இந்த ஆயுள் குறைபாடு என்று வரும்பொழுது, சார் ஒரு பட்டண உடனே ஒரு வாகனம் விபத்தாகி போயிடுச்சு, அடித்த உடனே இறந்துட்டா பிரச்சனை இல்லை சார். இந்த கை போயிடுச்சு, கால் போயிடுச்சு, நடக்க முடியாமல் போயிடுச்சு, இடுப்பு எலும்பு உடைச்சிக்கிச்சு, இந்த மாதிரி ஏதாவது துன்பங்கள் நேர்ந்து விட்டால் நான் தன்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே சூன்யமாயிடுமே, பிறருடைய உதவிகளை நான் தேட வேண்டியிருக்குமே, என்னுடைய வாழ்க்கைன்னு பூராவே அப்படியே மனம் நொந்தே வாழ வேண்டியிருக்கு. அதெல்லாம் ரொம்ப பாதிப்புகள் தானே உண்டு பண்ணும். அங்கே தான் இங்கே மைனஸ் ஆஃப் பாயிண்ட் நடக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் இப்பொழுது ரிஷப ராசிக்கு நடப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கிறது. கூடுதலான கவனம் வேண்டும். ஆமாம், ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும், இவன் போவான், இவன் பேரில் கத்தி குத்து வந்துடும், இவனுக்கு ஒரு கத்தி விட்டு நடக்கும். அப்போ எவ்வளோ விஷயங்கள் திருட்டு நடக்கும் சார் உங்கள் வீட்டில். ஆமாம், திருடிட்டு போயிடுவாங்க. ஆமாம், நீங்கள் மாட்டு ஊட்ட போட்டுட்டு எங்கேயாவது சுற்றுலா போய் வந்தீங்கன்னா பார்த்தா வச்ச பணமும் இருக்காது, நகையும் இருக்காது, கொல்லைப்புறமாக திருடி சென்று விடுவார்கள். அப்போ எந்தெந்த விஷயத்தில் எல்லாத்தையும் கவனமாக இருக்கணுன்றதை நான் உங்களுக்கு படிப்படியாகவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஆமாம், இப்போ உங்கள் வீட்டில் என்ன நடக்கும், எப்படி நடக்குன்ற விஷயத்தை எல்லாமே நீங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சனியினுடைய வக்கரமானது ரிஷப ராசிக்கு ஏதாவது ஒரு வழக்குகளை கொடுக்கும், வம்புகளை கொடுக்கும், அசிங்கங்களை கொடுக்கும், அவமானங்களை கொடுக்கும். உடல் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஆப்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். தையல் அப்படின்றது போட வேண்டி வரும். இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து தான் தீரும், நடந்து தான் ஆக வேண்டும். பெரும் பொருளாதாரத்தை இழக்க வேண்டியிருக்கும். அதிர்ஷ்டத்தை நம்பி நீங்கள் பொருளாதாரத்தை இழப்பீர்கள். ஆமாம், முதல்ல நீங்கள் நம்ப வேண்டியது உங்களை தான். மற்றவங்களை நம்பியோ உங்களுடைய அதிர்ஷ்டத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நம்பினீங்கன்னா சுத்தமாக உங்களுடைய ரிசல்ட் என்னவாக இருக்கும்? மைனஸில் தான் போய்டும். அதனால் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ராசி இந்த சனியினுடைய வக்கரத்தில் ரிஷப ராசியும் கூட. சரிங்களா? இந்த ரிஷப ராசினியர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டி எந்த ஒரு காலத்திலுமே நீங்கள் பெருமாளினுடைய வழிபாடு பண்ணுங்கள், அம்பாளினுடைய வழிபாடு பண்ணுங்கள். பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய, அதுவும் மேற்கு பார்த்த பெருமாளை நீங்கள் சேவார்த்தி பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு சூழ்நிலைகள், தசா புத்திகள் சரியில்லை, அந்தர சூட்சமங்கள் சரியில்லை அப்படின்னாலும் உங்களை கொஞ்சமாவது பாதுகாத்து கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலையை அந்த பகவான் பார்த்து கொடுக்குறார். கண்டிப்பாக. வணக்கம். வாழ்க வாழ்க.